அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டிக்காய் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பெண்டி அப்புறம் ஆக்ரான்னு சொல்லுவாங்க. வெண்டிக்காவோட சயின்டிஃபிக் நேம் ஆப்பிள்மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ். ஃபேமிலி பார்த்திங்கன்னா மால்வேசியே ஃபேமிலி. இந்த வெண்டிக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிளட் சுகரை கம்மி பண்ணும், ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி ஹார்ட் டிசீஸை கண்ட்ரோலாக வச்சுக்கும், கேஸ்ட்ரோ ப்ரொடெக்ஷன் பண்ணும். அதே மாதிரி நம்ம சாயில்னு பார்த்தோன்னா நல்லா நியூட்ரியன்ட் இருக்க ரிச் சாயில் இதுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். அப்போ தான் நல்ல ஈல்டு தரும். அதே மாதிரி கிளைமேட் கண்டிஷன்னு பார்த்தோன்னா ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் கிளைமேட்க்கு சூட்டபுளாக இருக்கும். கிளைமேட் பார்த்தோன்னா 26 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போச்சுன்னா ஃப்ரூட் செட் இங்கே சரியாக நடக்காது. நம்ம சாயிலை 2 to 3 டைம்ஸ் நல்லா ப்ளவ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணுறதுக்கு ரிட்ஜ் அண்ட் ஃபரோஸை ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்ம அந்த சாயிலில் மென்யூஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் அப்ளை பண்ணணும். நம்ம ஒரு ஹெக்டேருக்கு 25 டன் எஃப்ஒஎம்மும், அதே மாதிரி 20 கிலோகிராம் நைட்ரஜனும், அதுக்கப்புறம் 30 கிலோகிராம் பாஸ்பரஸ், அதுக்கப்புறம் 25 கிலோகிராம் பொட்டாசியம் போட்டு நம்ம சாயிலை நல்லா நியூட்ரியண்டாக வச்சுருக்கணும். இரிகேஷன் பார்த்தோன்னா ட்ரிப் இரிகேஷன் யூஸ் பண்ணுவோம். நம்ம டிரான்ஸ்பிளான்டிங் பண்ண 3வது நாளும், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளவர் வர டைமும், அதுக்கப்புறம் ஃப்ரூட் வர டைமும் நல்லா இரிகேட் பண்ணோன்னா தான் அந்த ஃப்ரூட்டோட ஈல்டும் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ரூட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மல்ச்சிங் லாங் ஸ்கேலில் பண்ணியிருந்தோன்னா நம்ம அந்த வீட்ஸை கண்ட்ரோல் பண்ண மல்ச்சிங் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ரூட் 5 to 6 சென்டிமீட்டர் வந்ததுக்கப்புறம் அதை ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். அந்த பெண்டி ஹார்வெஸ்டர் வச்சு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஒரு ஹெக்டேருக்கு 6 to 8 டன் ஈல்டு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.